இன்னைக்கு விஜய் நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுல சொல்றாங்க, தமிழ்நாட்டுல யாருக்குமே ஓட் இன்னைக்கு இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் ஒண்ணு சேர்த்திருக்கிறது தான் இந்த சார். ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்ன மேட்டர் இந்த சார்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிஜேபி சொல்றாங்க இல்ல இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. சோ அதன் சார்பா வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட எக்ஸ் தமிழ்நாடு ஹெட் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது சோஷியல் மீடியால வந்து அகைன் சார் வந்து ஒரு பெரிய டிபேட்டா லாஸ்ட் ஒரு 1 வீக்கா 2 வீக்ஸாவே போயிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன்ல ஓட்டு வந்து எத்தனை பேருக்கு இருக்குங்கிறத சரியா பார்க்கணும். நிறைய பேர் இறந்து போனவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து இன்னும் ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். ஒரே இடத்துல வந்து நிறைய பேர் மாத்தி மாத்தி கள்ள ஓட்டு போட்ட சில பாஸ்ட்ல ஓட்ஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருந்து ஒருத்தங்க சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க சென்னையில தானே ஓட்டு போடணுங்கிற மாதிரி யார் யாருக்கு ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டை மட்டும் நம்ம எலெக்ஷன் அப்போ வச்சிருந்தோம்னா அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த கள்ள ஓட்டு, ஏமாத்துற ஓட்டு, ஒருத்தங்களே 2-3 தடவை ஓட்டு போடுறது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால எக்ஸாக்டா யார் யார் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு லிஸ்ட் வந்து தேவை. இது அப்டேட் பண்ணாம ரொம்ப வருஷமா இருக்குது. நாங்க இப்போ அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பிச்ச டயத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து இதை ஸ்ட்ராங்கா எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து எல்லா கட்சியும் கூப்பிட்டு அதுக்கு தான் வந்து டைரக்டா லெட்டர்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. சீமானண்ணாக்கா இருக்கட்டும், விஜயண்ணாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து தனியா லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு கூட வந்து நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள் திருமாவளவன் அண்ணா வந்து அதுல கொடுத்த ஸ்பீச்சா இருக்கட்டும், எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இதை பத்தி வந்து அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையிலே லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ அந்த இதெல்லாம் நடந்தாலும் நடக்கலைனாலும் டிஎம்கே என்னதான் அப்போஸ் பண்ணாலும் ஸ்டேட் பார்ட்டிஸ்ல என்னதான் அப்போஸ் பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அதை பண்ணதான் போறாங்க. ஸோ அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சு ஆல்ரெடி பாதி டைம் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உள்ளுக்குள்ள போய் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேரை வந்து அவங்க ஆஃபீஸர்ஸா கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு இடத்துலையும் இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க ஃபார்மை கொடுத்து நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு நாங்க மொத்தமா இவங்க எல்லாம் தான் ஓட்டுன்னு சொல்லுவோம். அதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அப்போ சொல்லுங்க. அதையும் சரி பண்ணி ஃபைனல் லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணப்படும். ஸோ தட் கரெக்டான ஓட்டு இருக்கும். நாங்க வந்து கள்ள ஓட்டை தடுக்க போறோம், ஏமாத்திர ஓட்டை தடுக்க போறோம், இறந்தவங்க லிஸ்ட் பேர்ல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு அகேன்ஸ்டா தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, விஜயண்ணா வந்து பேசுறப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து ஏன்னா அதான் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்கிறதுனால நான் முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 6,36,00,000 பீப்புள் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இத்தனை பேருக்கு ஒரு மாசத்துல நீங்க எப்படி ஃபார்ம் கொடுத்து அவங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி ஓட்டா மாத்த முடியும்? இத்தனை ஓட்ஸை வந்து நீங்க எப்படி ஒரே மாசத்துல பண்ண முடியும்? ஏன்னா அதுக்கு டைம் லைன் வந்து மொத்தம் 1 மந்த் தான். இது எப்படி நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரெண்டாவது ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்க வந்து ஃபார்ம் எல்லாம் வச்சு அதாவது ப்ராப்பரா ஐடி கார்டு வச்சிருக்கவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க டைரக்டா போய் ஓட்டு போட வேண்டியதானே. புதுசா வர்றவங்களுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்குங்க, எல்லா ஃபார்ம் எல்லாம் கேளுங்க. அது கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்களே நீங்க மறுபடியும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து சுத்தமா தப்பா இருக்குது. அந்த டைம் லைனும் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிவிகேல ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த சார் ஃபார்மே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக்கும் இதுல சேர்ந்து வச்சிடுறாங்க. அண்ட் இது வந்து டிவிகே சைட்ல இருந்து விஜயண்ணா இன்னைக்கு பேசின வீடியோட மைய கருத்து. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிஎம் வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கேரளால இது அவங்க 1 வீக் முன்னாடி பேசியிருக்காங்க. அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, கேரளால வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஆல்ரெடி வந்து இது அப்போஸ் பண்றாங்க, நாங்களும் இது அப்போஸ் பண்றது சொன்ன டயத்துல இருந்தே டிஎம்கேவும் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு பவர்ல இருக்கிறது டிஎம்கே தான் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ராகுல் காந்தி வந்து பிரசன்டேஷன் போட்டு ஓட் சோரியை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. எப்படி இவங்க வந்து பெரிய நிறைய பேரோட ஓட்டை வந்து தூக்கி விட்டுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சவங்களோட ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுறாங்கன்னு ராகுல் காந்தி வந்து வீடியோ போட்டிருக்காரு, பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஃபார்மை வந்து ஃபைனலி கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு முதல்ல இருந்தே பிரச்சனை தான், அதை மீறி இது ஃபார்ம் பண்ணாதான் ஓட்டுன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. ஃபார்மையும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபார்மை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரிலேட்டிவ்ஸ் நேம் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் டீடைல்ஸ் கேட்கறாங்க. இப்போ ஃபார்ம் எல்லாரும் ஒரே நேரத்துல தான் அவங்க லிஸ்ட் போட போறாங்க. இப்போ ஃபார்மை சப்மிட் பண்றப்போ முதல்ல நான் சப்மிட் பண்ணுமா இல்ல முதல்ல என் ரிலேட்டிவ் சப்மிட் பண்ணுமா? அப்புறம் இந்த ரிலேட்டிவ்னு போட்டிருக்கீங்களா, இந்த ரிலேட்டிவ் யாரு? என் அப்பாவா, அம்மாவா, இல்ல தங்கச்சியா, அக்காவா, குழந்தையா, யாரு ரிலேட்டிவ்னு போடல, வெறுமனே ரிலேட்டிவ்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரிலேட்டிவ்னு போட்டது இந்த ஃபார்ம் வந்து குழப்பமா இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து நீங்க யாரோட ஃபார்ம் கூட இருக்க யாரோட பேரை ஃபில் பண்ணுங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணல.
அப்புறம் ஃபில் பண்றவங்களும் சப்மிட் பண்ண போறாங்க. ஃபில் பண்ண 2 பேருமே மாத்தி ஃபில் ரிலேட்டிவும் சப்மிட் பண்ணுவாங்க, நீங்களும் சப்மிட் பண்ணுவீங்க. இப்ப 2 பேருமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல யாரு ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணனும்னு ஏதாவது டீடைல் இருக்கா? கிடையாது. நீங்க பாட்டுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா, இது இல்ல ஒரு ரிலேட்டிவ்னு இங்க போட்டுருக்காங்க, ரிலேட்டிவ் இல்ல, அப்ப ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அப்ப அதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரைஸ் பண்றாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ